உடனே சுவாமி தேவியை வாங்கிண்டாள். அப்போ சொன்னாலாம், தேவதைகள் எல்லாரையும் பார்த்து தேவியின் இடத்துல கொஞ்சம் கூட தோஷம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா லோகம் என்ன சொல்லும் தெரியுமோ? பாலிஷக்கலு காமாத்மா ராமோ தசரதாத்மஜா. தசரதம் உள்ளதானே ராமன் சொல்லுவாளா? ஆமா, தேவி சுத்தையாக உலகத்துக்கு தெரிய முடியா பண்ணி சேர்த்துக்காத போனாக்க லோகாபவாதத்துக்கு ரொம்ப பயப்படுற வழக்கம் நம்ம தேசத்துல. பிரஜைகளுடைய மனசுல தப்பான எண்ணம் வரப்படாது. அந்த எண்ணம் வந்தாதான் ஆமா ஒரு சங்கங்களும் அப்படியே விலவலத்து போறதுன்னு. தப்பான எண்ணம் வந்த உடனே அவன் விளைவிக்கிறான், பிடிக்கல, அவன் கிழிச்சாவது போடுறான், உத்தரவும் போடல, ஓட்டுவாங்கிறான். அப்புறம் அது மாதிரி ஜனங்களுக்கு மனப்பான்மை வரும் முடியா பண்ணப்படாது. அவன் அப்பவாதம் அவன் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னாக்க, ஏன் சொல்றான் சொல்லாம இருக்க முடியாது, நீ பண்ணிக்கணும். அவன் சொல்றான் நாங்க ஒருமனை இல்லாம சொல்லுவோம். ஜனங்களுடைய மனசுல தப்பான எண்ணம் வந்துட்டா அப்புறம் தங்கவே முடியாது. அது நிச்சயம். அது அந்த எண்ணம் வராம பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னு மேதாவிகளை கேட்கணும்னே. நான் குட்டிக்கரணம் அடிச்சா முடியுமா? தலைகள் குட்டிக்கரணம் போட்டாலும் மனசுல இருக்கிற தோஷம் போகுமா? அது எப்படி போகுமோ அது புத்திமான்களை காட்டாதான் அதை போக்க முடியும். இல்லாமனா அப்படியே வளவலத்து போயிடும், அப்புறம் பிரயோஜனப்படாது. ஆகினால சுவாமி என்ன பண்ணினாள், இதை சொல்றாள். என்ன சொல்லுவாள் தெரியுமா? சீதையை நான் அக்னியில இறங்கி அக்னி பகவான் கொண்டு கொடுத்து 33 தேவர்களான நீங்களும் தேவிக்கு தோஷம் இல்லை என்று சொல்லாமல் நான் அழிச்சு விட்டா. பாலிஷக்கலு காமாத்மா ராமோ தசரதாத்மஜா. தசரதம் உள்ளதானே ராமன் ஆம்படியா பேச்ச கேட்டு குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பிச்சவனுடைய புள்ளதானே, அதனால இதுவும் அசடு அழிச்சுன்னு போச்சுன்னு சொல்லுவாள். இந்த கட்ட பேரு எனக்கு வரது மண்ணில எங்க அப்பாவுக்கு வரும். இதனாலதான் நான் அப்படி பொறுத்துட்டு இருந்தேன். அவள்கிட்ட கொஞ்சம் கூட பாபமர்ஹதி பாபமர்ஹதி அவசியம் த்ரிஷு லோகேஷு நசீதா பாபமர்ஹதி. 3 லோகத்திலையும் சீதைக்கு பாபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நான் நானா அப்படி சொல்லிவிட்டான். அவன் இத்தனை பண்ணி ஒரு பய பேசிவிட்டான் பாருங்களேன். சுவாமி கர்ப்பிணியை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டாளே. அவன் இத்தனை அக்னி பிரவேசம் விஷயங்கள்லாம் பண்ணி தேவதைகள்லாம் பேசி கீசி அழகா எத்தனை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி இருக்கிற போது தப்பு சொல்லிவிட்டான். சுவாமி அதுக்காகவும் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாள். அவன் ஜனங்கள் பிரஜைகளுடைய மனசுல தப்பான எண்ணம் அப்புறம் ராஜ்யம் ஆண்டு இவன் எத்தனை நிலத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாள். ஆமா, இவன் நிலத்தை அப்புறம் சொன்னா கூட ஆமாமா இவன் நிலத்தை சொல்லி நாம் கேட்டு எல்லாம் கண்டது போன்னு விடுவான். அதனாலதான் ஆச்சாரியால் சொன்னாள், ஸ்வதிஸ்தமிவ கோட்சீரம் நாள். நாத்தோல்ல வச்ச கோட்சீரம் உசத்தி தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், சிறந்ததுதான். அது வெச்ச இடம் நல்ல இடம் இல்லைன்னாக்க அது சுவாமிக்கு உபயோகப்படுமோ. நான் தோல்ல தைச்சிருக்கான் ஒரு தொன்னேன், அதுல பால் வச்சா பார்த்தாரதி கோவில் வாசல் கூட கொண்டு போகக்கூடாது. அது மாதிரி அயோக்கியம் தர்மம் சொன்னா கேட்க கூட மாட்டாள். மனசுல தோஷம் உள்ளவன். வாஸ்தவமா ஜனங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவாள் சொன்னாதான் ஜனங்கள் காப்பாள். ஜனங்கள் மனசுல தப்பான எண்ணம் வந்துடுதையான அப்புறம் அதை மாற்ற முடியாது. அது மாதிரியான எண்ணம் வராம நடக்கணும்னு சுவாமி நடந்த தெய்வம் ராமன். அதனாலதான் ராமனை பத்தி இன்னைக்கும் பேசுறோம்னே. ஆமா, இப்போ ராமராஜ்யம்ங்கிறவங்க தவிர்த்து கிருஷ்ணராஜ்யம்னு சொல்லலேன்னு. இப்ப ராமராஜ்யமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். இப்ப சொல்றது ராமராஜ்யம்னு சொல்றோம்னே. என்னத்தினால சுவாமி அது மாதிரி பிரஜைகளுடைய மனசுக்கு விரோதம் இல்லாம அழகா நடந்திருக்காள் சொல்றாள். அது மாதிரி ராமராஜ்யமா நம்ம தேசம் ஆகணும். அது ராம பிரசாதத்தால் தான் ஆகும். ஆமா, வேற விதத்தினால ஆகாது. ராமானுகிரகத்தால் ஆகணுமே தவிர்த்து நம்முடைய சாமர்த்தியம் ஆள் கூட்டம் அதனால ஆவதில்லை. அது பகவத் அனுகிரகம் இருந்து அப்படி சித்தம் மாறணும், மாறி நடக்கணும். அதைத்தான் வருவன நாங்கள்லாம் சொல்றோம். நாங்கள்லாம் தேசத்துக்கு துரோகிகளா? தேசம் நன்னா இருக்க வேண்டாம் நினைச்சவாளா? வாஸ்தவமா நன்னா இருக்கணும் நினைச்சவாள். வெறுமனை அப்படி ஆபாசமா நல்லா இருந்தா போறாது. நன்னா இருக்கணும், வாஸ்தவமா நன்னா இருக்கணும். அது தெய்வானுகிரகம் சேர்ந்து அதான் நன்னா இருக்கும். ஆமா, பாயசத்துல சக்கரை போடலைன்னா அப்புறம் அது பாயசம் போது. அது மாதிரி தெய்வானுகிரகம் இல்லைன்னா அப்புறம் அது பாயசம் இல்லை, கஞ்சி. அது ஆகினால பால் பாயசம்னு சொல்ல முடியுமோ? தெய்வானுகிரகம் சேரணும். சுவாமி இப்படி உலகம் என்ன தூஷிக்கப்படாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணினேன் சொல்லிவிட்டு